திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், இதனை அடிப்படையாக கொண்டு தற்பொழுது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடர்ந்தார். அந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் இந்த கட்சியின் கொடி, சின்னம், லெட்டர் பேட் இது மூன்றையும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு இடைக்கால மனுவினை, அசல் வழக்கிலும் அதே ஒரு பரிகாரம் தான் கேட்டுள்ளார், இடைக்கால மனுவிலும் அதே ஒரு பரிகாரம் தான் கேட்டுள்ளார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபொழுது மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மற்றும் இதர நிர்வாகிகள் இந்த நீதிமன்றத்தில் ஒரு அண்டர்டேக்கிங் ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அசல் வழக்குகள் இந்த 11/7/2022 தீர்மானங்களை எதிர்த்து அது செல்லுமா செல்லாதா என்பது குறித்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறனால அது வரைக்கும் நாங்கள் தற்காலிகமாக இதை பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு அண்டர்டேக்கிங் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது குறித்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது நாள் வரை 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவி, இவை அனைத்தையுமே எந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதுநாள் வரை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்பதே எங்களுடைய வாதம். ஏற்கனவே இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது மற்றும் இந்த 2 பதவிகளும் எடுக்கப்பட்டது குறித்து சிவில் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு இன்று வரை அதனுடைய இறுதி தீர்ப்புக்கு நிலுவையில் உள்ளது. கடந்த 19/1/2024 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் கடைசியாக வந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் கொடுத்த எந்தவிதமான கருத்துக்களும் தீர்ப்புகளும் இடைக்கால தீர்ப்பினை பொறுத்து இந்த அசல் வழக்கு நிலுவையில் உள்ளதை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு உட்பட எந்தவிதமான கருத்துக்களும் இது நீதிமன்றத்தின் கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தெளிவாக எடுத்துள்ளார்கள். அது 19/1/2024 அன்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் உள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11/7/2022 அன்று கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தேர்தல், இவை அனைத்தையும் தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட் நம்பர் 56/2023 என்ற தலைப்பில் இன்று வரை தற்காலிகமாக பதிவேற்றம் செய்துள்ளது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் என்று பதிவேற்றம் செய்யப்பட்டது, அதாவது 1/12/2021 ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு கழகத்தின் அமைப்பு தேர்தல் நடைபெற்று அனைத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் இன்றைய தேதி வரை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி தேர்தல் பதிவேடில் உள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள், அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்தும் தற்காலிகமாக இறுதி தீர்ப்பு உட்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் எந்தவிதமான இறுதி தீர்ப்பும் வராத பட்சத்தில் இன்றைய தினம் மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் மேன்முறையீடு செல்வோம். மேலும் தற்பொழுது கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகிய மூன்றையும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறும்பொழுது, இதற்கும் நாங்கள் தற்போது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக நாங்கள் இரட்டை இலையை கிளைம் பண்ணுவதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. ஏனெனில் இந்த மனுவில் தேர்தல் கமிஷன் ஒரு பிரதியாக சேர்க்கப்படவே இல்லை. இது இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. நாங்கள் எங்கள் பரிகாரத்தை தேர்தல் ஆணையத்தின் முன்பு வைப்போம், இரட்டை இலை சின்னத்தை நிச்சயம் மீட்டெடுப்போம் என்பதை எங்களுடைய வாதம். ஈரோடு இடைத்தேர்தல் ஆகட்டும், கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலுக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு அப்படின்னு நல்ல கேள்வி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இடைக்கால உத்தரவு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததுனால எல்லாருமே இணைந்து, அதாவது அந்த சமயத்தில் நீங்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கினதாக கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அனைவருமே கட்சியில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பொதுக்குழு ஒரு முடிவு செய்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி அதன் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கழகத்தின் அவைத்தலைவர் அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் கையெழுத்திடும் உரிமையை தற்காலிகமாக பெற்றார். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது உரிமையை பயன்படுத்தவில்லை. கர்நாடகா தேர்தலை பொறுத்தவரைக்கும்
கர்நாடக தேர்தலில் வந்து அதிமுக சார்பில் எந்த விதமான வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. ஸோ அதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த விதமான இரட்டை இலை சின்னத்தையும் ஒதுக்கி தேர்தலில் வந்து எடப்பாடி தரப்பில் வந்து யாருமே எலெக்ஷன்லையும் நிற்கல. ஸோ அந்த வாதம் மிகவும் தவறானது. ஸோ இன்றைய தேதி வரை டிஸ்பியூட் நம்பர் 56/2023 தேர்தல் ஆணையத்தின் முன்பு இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆகையால் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலம் 1/12/2021 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றைய தினம் திருத்தப்பட்ட விதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இன்றைய நாள் வரை அது பதிவேடுகள் உள்ளதால் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா 28/6/2022 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பதவியிலிருந்து தானாகவே விலகிக் கொள்வதாக ஒரு கடிதத்தை எலெக்ஷன் கமிஷன் முன்பு அவர் வைத்துள்ளார். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டமையானால் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பதவி இன்று வரை தொடர்கிறது. தேர்தல் ஆணையம் எந்தவிதமான முடிவும் எடுக்கவில்லை. அவரது பதவியை வந்து பதிவேடுகளிலிருந்து நீக்கவும் செய்யவில்லை. அதனால வந்து இரட்டை இலை மற்றும் கொடி லெட்டர் பேட் இவைகள் பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையத்தின் முன்பு விரிவாக எங்கள் வாதத்தை எடுத்து வைப்பு. நிச்சயமாக இரட்டை இலைக்கு நாங்கள் உரிமை கோருவோம். அதற்கும் இந்த தீர்ப்பு எங்களை எந்த விதத்தில் கட்டுப்படுத்தாது. இப்ப நம்ம யூஸ் பண்ண கண்டெம்ட் ஆகும். நாங்க வந்து இது வந்து யூஸ் பண்றது வேற, நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கிளைம் பண்றது வேற. சிம்பிள்ஸ் ஆர்டர்ல நாங்க கிளைம் பண்றது வேற. இந்த நீதிமன்றம் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பிரதிவாதியாவே கிடையாது. அது எந்த விதத்திலும் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தாது. மற்றும் வந்து தேர்தல் ஆணையத்தின் வந்து அந்த சிம்பிள் ஆர்டர் பிரகாரம் வந்து நாங்க இரட்டை இலையை கிளைம் பண்றதுக்கு அது எந்த விதமான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.